ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெய்லி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து மாய்ஸ்சரைசர். இதோட பிராண்ட் வந்து வாவ். இந்த பிராண்டோட வந்து ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ செகண்ட் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட். இதோட ஷேடு வந்து பெய்ஜ் 03. இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னோடய ஷேடாக இருந்தீங்கன்னா இந்த ஷேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா ஜெல், செகண்ட் வந்து காம்பேக்ட்டு, தேர்டு வந்து மார்ஸ் பிராண்டோட ஐப்ரோ பெலட். இந்த இது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து 4 கலர் வருது. ஸோ இது வந்து மார்ஸ் பிராண்ட். தேர்டு வந்து இது ஐப்ரோ. ஃபோர்த்து வந்து ஐ லேஷஸ். ஓகே, ஐ லேஷஸ்க்கு வந்து அதே மார்ஸ் பிராண்டோட தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து இந்த ஐப்ரோ பெலட், அதுக்கப்புறம் வந்து இந்த ஐ லேஷஸ்ஸு, இது எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து டெய்லியும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். மிஸ் கிளாரேயோட வந்து லிப்ஸ்டிக். இது வந்து மேட்டி லிப்ஸ்டிக். இந்த ஷேடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டஸ்கி ஸ்கின் இருக்கவங்க செம்மையாக இருக்கும் இந்த ஷேடு. இதோட இது வந்து கிரேப் ஒயின். நான் அதில் சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. இதோட இது வந்து ஷேடு வந்து கிரேப் ஒயின் 10. ஓகே, இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது மேப்ளினோட வந்து சென்சேஷனல் லிக்விட் லிப்ஸ்டிக். இது தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி என்ன ஷேடு வருது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து இந்த 2 ஷேடு எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து சாஃப்ட் ஒயின். ஓகே, இந்த 2 ஷேடுமே ஆட் பண்ணி ஒரு ஷேடு வரும். அந்த ஷேடு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுவே வச்சிங்கனாலும் ரொம்ப வச்ச மாரி தெரியாது. இந்த ஷேடு இது வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் மெரூன் கலரில் இருக்கும். இந்த வெறும் ஷேட் மட்டும் வச்சிங்கன்னா. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் இப்போ வைக்க போகிறேன். ஐ லைனருக்கு, அதாவது கண்ணு உள்ள ஐ வைக்கிறதுக்கு வந்து மம்மாயத்தோட வந்து ஐ லைனர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதுதான் 7 ப்ராடக்ட் தான். நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து எந்த லிப்ஸ்டிக் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ இதுதான் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஃபேஸ் எதுவுமே போடல. இப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்துருக்கேண்ணா. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் போடுற மாதிரி தான் போடுவேன். நான் வந்து கடன்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்து எல்லாமே போட்டு முடிச்சிருக்கேன். அவுட்லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. இது கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆனதும், அப்சர்வ் ஆனதும், அதுக்கப்புறம் நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் இல்லாமல் இது எப்படி போடுறது அப்படின்றதுக்காக தான். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். டெய்லி ஃபவுண்டேஷன் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃபவுண்டேஷன் வந்து எங்கேயாவது வெளில போனால் போடுறதுக்காக தான் நல்லாயிருக்கும். டெய்லி ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸ்கின்னு. அப்புறம் அதுவே வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். சில பேர் பிடிச்சிருக்கு போடுறாங்க, அது வேறு விஷயம். பட் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா எப்படி வருது அப்படின்றத காட்டு பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் தான் போடுறேன். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் நெக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக இது ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு இது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, காம்பேக்ட் வந்து ஃபேஸஸ் கனடா ஆல்மோஸ்ட் வந்து காலியாக போகுது. சும்மா ரொம்ப அடிக்காதீங்க. சப்போஸ் அடிச்சிங்க அப்படின்னா கூட ரொம்பலாம் பார்த்துலாம் பண்ண முடியாது. ஏன்னா டெய்லியும் நம்ம போட்டு போகிறதுலாம் கடன்னு போட முடியாது. நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒர்க் பண்ணல, ஏன்னா பாப்பா பார்த்துக்கிறதுனால நான் இப்படி தான் போட்டு போவேன். பாருங்கள் எப்படி போடுறேன். அவுட்லுக்கு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக போட்டுருவேன். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையில் வச்சு பார்த்து எடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் செட் ஆகாது. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அப்படி எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டிங்கன்னா. நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வாட்டி போகிறோம் இப்போ நான் போகும்போது பைக்கில் போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக ஃபேஸ் கட்டிட்டு தான் போவேன். அதோடு அங்கே போய் ஓப்பன் பண்ணிவிடுவேன் ஸ்கூலில் போய்ட்டு.
ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஸ்கூலில் தான் இருப்போம், எங்கேயும் போகிறது கிடையாது. அதுக்கு திரும்ப வரும்போது கட்டிட்டு வரதுனால மேக்ஸிமம் எனக்கு சன்ஸ்க்ரீன்லேயும் யூஸ் ஆகாது. நான் போடுறதே ரொம்ப போட மாட்டேன் சன்ஸ்க்ரீன், நான் சுத்தமாக போடவே மாட்டேன், ரொம்ப ரேர் போடுறதுலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து காம்பேக்ட் போட்டாச்சு. இப்போ நான் ஓவரால் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக போட்டது நிறைய போட்டேன், பட் முக்கால்வாசி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் போடுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமலே போகலாம். பட் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத காட்டுவேன். சப்போஸ் இந்தமாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் மார்ஸ் அந்த இதோட ஐப்ரோ பேலட்டோட இந்த ஐப்ரோ ஷேட் பண்ண போகிறேன். ரொம்பலாம் பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணிங்கனாலே எனக்கு ஐப்ரோ வந்து திக்காக இருக்கும் கொஞ்சம். அதனால் லைட்டாக பண்ணாலே நான் வந்து இந்த டார்க் பிளாக் இல்லை அது எடுக்கல, இந்த லைட்டாக ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பிளாக்லேயே, ஸோ அந்த கலர் தான் எடுக்கிறேன். நான் ப்ரௌன் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப. ஓகே, நான் கண்ணாடி பற்றி ஒரே 20 வச்சு லைட்டாக எடுத்துக்கிறேன் செகண்டுக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதாவது வீட் வேக்ஸ் ஸ்டிப்பை வச்சு எப்படி வந்து அப்பர் லிப்பும் ஐப்ரோ எடுக்கிறது, அந்த எடுத்தது தான் அது. இன்னும் அதனால தான் ஐப்ரோ பண்ண மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால அப்படி தெரியும். ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவு இது வச்ச மாதிரி தெரியுதா, இதிலே ஓரளவு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இது முடிச்சாச்சு. ஓகே, ஐப்ரோ நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன் டெய்லி. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ லேஷஸ் வைக்க போகிறேன். இது சூப்பராக இருக்கும் இந்த மார்ஸ். இது நீங்கள் ரொம்ப நீங்கள் ஐலேஷஸ் வச்ச மாதிரி உங்கள் ஐலேஷஸ் வந்து நல்லா திக்காக தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு வாட்டி வைங்க, வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி அது மேலே வச்சிங்க அப்படின்னா நல்லா ஓகே. தெரியுதா இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ்? ஒரு வாட்டி தான் வச்சுருக்கேன், இன்னொரு வாட்டி இன்னும் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக தெரியும். ஓகே, ஒரு வாட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிப்ஸ்டிக் வைக்க போகிறேன். ஐலைனர் வந்து லாஸ்ட்டாக தான் வைக்க போகிறேன். காஜல். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்க்லாரையோட மேட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். ஓகே, இது லைட்டாக தான் தெரியும். இது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நியூட் மாதிரி தான் தெரியும், ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் பளிச்சு தெரியும். ஒரே ஒரு வாட்டி தான் வச்சுருக்கேன்னா இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ரொம்ப லைட்டாக தான் வைக்கணும், ஏன்னா இது ரொம்ப டார்க் ஷேடு. லைட்டாக வச்சிங்கனாலே இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது அவங்களுக்கு ஸோ இதுதான் வந்து இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் தானே வைக்கணும், ஐலைனர் மட்டும் தான் வைக்கணும். ஓகே, ஸோ அதே வச்சு முடிச்சிடலாம்.
இந்த ஷேடு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இந்த கலரு, இதோட ஷேடு வந்து கிரேப் ஒயின், ஃபஸ்ட்டு கிரேப் ஒயின், அப்புறம் வந்து சாஃப்ட் ஒயின். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு இந்த ஷேடு வரும். ஓகே, நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா மம்மையத்தோட ஃபஸ்ட்டு கீழே வச்சுருவேன். கீழே வச்சுட்டு மேலே வந்து இப்படி வைக்க மாட்டேன். அடியில் இருக்குது பார்த்தீங்களா, மேலோட இந்த இடத்துல வைப்பேன். வைக்கும்போது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு மேலே வந்து இப்போ வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வைக்க மாட்டேன். நான் வைக்காமல் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வைக்க போகிறேன். இது வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணாதான் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து நான் இங்கே வைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வேறு யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்ணில் வைக்கிறது பார்த்தீங்களா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அவுட்லுக்கு. ஐ லேஷஸ் மட்டும் இன்னொரு ஒரே ஒரு வாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குமான்னு தெரியும். ஸோ இதுதான் அவுட்லுக். ஃபைனலாக இதுதான் இப்படி தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து வாவ் பிராண்டோட ஆலோவேரா ஜெல், செகண்ட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த காம்பேக்ட் ஃபேஸ் ஸ்கேனரோட பீச் 3 ஷேடோட காம்பேக்ட், தேர்டு வந்து ஐப்ரோ ஷேட் பண்ணுறதுக்கு இந்த மாஸோட பிராண்டுது, ஃபோர்த்து வந்து ஐ லேஷஸ் அதுக்கு வந்து இந்த பிராண்ட் மாஸோட பிராண்ட் எடுத்திருக்கேன். நான் 2 வாட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வச்சேன், அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி 2 வாட்டி வச்சுருக்கேன். ஓகே, இதில் காலி ஆக போகுது, ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி காலி, அது கொஞ்சம் தான் இருக்கும். ஃபோர்த்து வந்து லிப்ஸ்டிக்கு மெஸ்க்லாரையோட கிரேப் ஒயின் நினைக்கிறேன். கிரேப் ஒயினோட 10 ஷேடு, அந்த ஷேடு ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஒரே ஒரு வாட்டி தான் வச்சேன். இதுவும் அதே போல் மேலே மட்டும் தான் வச்சேன். இது வந்து மேப்ளின் பிராண்டோட சென்சேஷன் லிக்விட் லிப்ஸ்டிக். ஓகே, அது வந்து மேலே மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளே ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். ஓகேவா, இது ரெண்டுமே இந்த 2 ஷேடும் சேர்த்து இந்த ஷேடு சரிதான். ஓகே, ஃபைனலாக வந்து மம்மா எர்த்தோட காஜல், ஐ காஜல் இங்கே கீழே வச்சுட்டு நான் மேலே வைக்கிறதுக்கு வந்து உள்ளே வச்சுருக்கேன். இது ஓகே, இந்த 7 ப்ராடக்டோட அவுட்லுக் தான் இது. ஹேர் கட் பண்ணியிருக்கிறதுனால ஓகே, இதுதான் அவுட்லுக். ஸோ வந்து நான் இப்படி தான் போவேன் ஸ்கூலுக்கு. இப்போ ஹேர் கட் பண்ணிக்கிறதுனால இருக்குது. பட் நார்மலாக போனால் அப்படின்னா ஃபவுண்டேஷன் இல்லாமல் இந்த மாதிரி தான் வந்து போட்டு போவேன். ஸோ அதுவே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். மேக்கப் ரொம்ப அதிகமாக மேக்கப் இருக்காது, ரொம்ப இல்லாமையும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 7 ப்ராடக்ட், அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் டெய்லியாக எப்படி போடுறது அப்படின்றத வந்து நான் போட்டு காட்டியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் டெய்லி இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லாமல் எனக்கு மேக்கப் போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.